என்ன யாருக்கோது பிடிக்கணும்னா அவ கையில ஒரு பைசா பணம் இருக்காது, நிஷ்கிஞ்சனன்மாராக்கும். பகவானை கூடாக்கி வேறதான் அந்நியதான ஒரு வஸ்து இல்லையே சொல்றத பகவானை சேர்ந்ததே சொல்ற ஒரு வஸ்து இல்லையே சொல்லி ருக்மிணி தேவி சொல்ற. அப்போ அதனால பகவான் கையில ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இல்லாமவே பகவான் இருக்க. சாதுக்கள் என்ன பண்றா, சாதாரண ஜனங்களை உத்தாரணம் பண்ணணும்னு சொல்லித்தான் அவ அவங்களோட கீர்த்தனத்தை பாடுறா. அல்லாக்கி சும்மா அவங்கள ஸ்லாகிக்கிறது ஒன்றும் அல்ல. நீங்க சொல்ற மாதிரி பிக்ஷுக்கள் அவளுக்கு ஏதோ காரியம் சாதிக்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட ஸ்லாகிக்கிற மாதிரி பைசா பணம் இல்லாதவா பாட்டு பாடி சம்பாதிச்சுப்பா இல்லையா, அது மாதிரியாக்கும் உங்களை பத்தி அவா பாடுறா சொல்லி அந்த ஒரு தோஷத்தை நீங்கள் ஆரோபிச்சாலே அது சர்வதா தப்பாக்கும். ரத்தியாச நிமித்தம் அந்யோன்யம் ஆசக்தியோடு இருக்கிற ஸ்திரீ புருஷாளுக்கு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கவே முடியாது, உங்க பக்தாலையும் புரிஞ்சுக்க முடியாது, அவா சஞ்சரிக்க கூடினதான இந்த பக்தி மார்க்கத்தையும் ஒரு காலம் புரிஞ்சுக்க முடியாது. அந்த வரத்தை கொடுக்கறதுக்கு இந்த தேவதைகளுக்கு எங்கேது சக்தி வருது சொல்லி நினைச்சுட்டு இருக்கேன். இவாள்லாம் பகவானை பஜிக்கிறா, இவாளுக்கும் ஆராத்தியனா பகவான் இருக்கான். அப்ப அவளுக்கு அந்த வரம் கொடுக்க கூடினதான சக்தியை வழங்க கூடினவனாக்கும் நம்ம வரதராஜன். संसार सागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्मग्राह गृहीतांगं मामुद्धर भवार्णवात् श्रीमद्भागवताख्योऽयं प्रत्यक्ष कृष्ण एव हि स्वीकृतोऽसि मया नाथ मुक्त्यर्थं भवसागरे मनोरथो मदीयोऽयं सबल सर्वदा त्वया निर्विघ्नेनैव कर्तव्य दासोऽहं तव केशव शुकरूप प्रबोधज्ञ सर्वशास्त्र विशारदा एतत् कथा प्रकाशन मदज्ञानं विनाशय देवदेव जगन्नाथ पुण्यश्रवण कीर्तना यदुत्तमोत्तम श्लोक नारायण नमोस्तुते भवे भवे यदा भक्ति पादयोस्तव जायते तदा कुरुष्व देवेश नाथस्त्वं नो यतः प्रभो नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनतं नमामि हरिं परम् नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्यनाम्ने गौरत्विषे नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे हरे राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा. அப்போ நேற்றுக்கு ருக்மிணி தேவி பகவானுக்கு கொடுக்கக்கூடியதான பதில் அந்த பாகம் தொடங்கி வச்சுருந்தோம். 3 ஸ்லோகங்கள் எடுத்திருந்தோம். பகவான் ஏகாந்தமாக ருக்மிணி தேவியோட அறையில் அமர்ந்திருக்கிற சமயத்தில், ஷயிச்சுருக்கிற சமயத்தில் ருக்மிணி தேவியோட அழகான அந்த திருமேனியை பார்த்ததுமே ருக்மிணி தேவி சர்வாலங்கார பூஷிதையா பகவானுக்கு ஆசையோட கைங்கரியம் பண்ணுறது பார்த்ததுமே பகவானுக்கு ருக்மிணி தேவி கிட்ட சில காரியங்கள் பேசி ருக்மிணி தேவி சீண்டனம் சொல்லி தோணித்து, வாய் கிளறி விடணும்னு சொல்லி தோணித்து. அதனால பகவான் தன்னைத்தானே நிறைய பழிச்சுண்டார்.
16 தோஷங்கள் தனக்கு இருக்கு சொல்லி ருக்மிணி தேவி கிட்ட சொன்னான். 2 தோஷங்களை ருக்மிணி தேவி மேலேயும் ஆரோபிச்சான். அந்த பாகம் பார்த்தோம். அது சகிக்க முடியலை ருக்மிணி தேவிக்கு. இந்த விதமான காரியங்கள் எல்லாம் பகவான் நிந்த கேட்க முடியாத ஆனப்போ, அதுவும் பகவானோட முகத்திலேருந்தே அப்படி கேட்டப்போ, பகவான் இதுவரையும் இப்படி பேசினது இல்லையே, ஏன் இப்படி பேசுறார், தன்னை பகவான் பரித்தேஜிச்சு விடுவாரோ சொல்ற பயம் ஜனிச்சனால ருக்மிணி தேவி அப்படியே பயந்து நடுநடுங்கி போய் அப்படியே தலைமுடியெல்லாம் அழிஞ்சு போய் கண்ணிலேருந்து தாரியாக கண்ணீர் ஒழுகி கைகளில் இருக்கிற வளைகள் எல்லாம் கழண்டு போகும்படியா ரொம்ப மெலிஞ்சு போய் அப்படியே தாழ விழுந்துட்டா. விழுந்து ருக்மிணி தேவி அப்படியே ஆலிங்கனம் பண்ணி அவளை ஆஸ்வசிப்பிச்சுண்டு, பகவான் இதெல்லாம் களிக்கு தமாஷைக்கு சொன்னதல்லவோ, இதெல்லாம் காரியமாக கணிச்சுட்டே ருக்மிணி, இவ்வளோதானா அவனுக்கு தமாஷை பரிஹாசத்தை பற்றியெல்லாம் தெரியும் சொல்லி பகவான் சொன்னதுமே ருக்மிணி தேவிக்கு லஜ்ஜை வந்துடுத்து. ஆனாலும் தமாஷைக்கானாலும் இப்படியெல்லாம் பேசலாமா பகவான்? அதனால அவர் பேசினதான காரியங்களோட வாஸ்தவத்தை பற்றி ருக்மிணி எப்படி அதை கணிச்சா, ருக்மிணியோட விசாரம் என்னது சொல்லி ருக்மிணி தேவி சொல்ல ஆரம்பிக்கிறார். 33வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்தோம். ருக்மிணி தேவி முதல்ல சொல்கிறா, சதிருஷன் அல்லாத ஒரு பதியை ஒரு சதி வரிக்கக்கூடாது சொல்லி பகவான் சொன்னான் இல்லையா. அதுக்கு சொல்கிறா, பகவானோட அந்த கண்களோட அழகோட ஒரு அம்சம் போலும் எனக்கு இல்லையே, என்னோட ஏது விதமான அங்கங்கள்லையும் இல்லையே. இப்போ சௌந்தரிய விஷயத்திலையா இருந்தாலும், குண விஷயத்திலையா இருந்தாலும், நாம விஷயத்திலையா இருந்தாலும், ரூப விஷயத்திலையா இருந்தாலும் பகவானோட பெருசானவள் அல்ல நான், பகவானுக்கு அதீனையான பகவானோட சக்தியாகும் நான் சொல்லி அந்த வாஸ்தவத்தை ருக்மிணி தேவி சொல்கிறா. அதுக்கப்புறம் பகவான் சொன்னதான ஓரொரு காரியங்களையும் அப்படியே எதிர்க்கிறா. பகவான் சத்ருக்கள் எல்லாம் பயந்துட்டு சமுத்திரத்தை பிராபிச்சுட்டு இருக்கான், சமுத்திரத்தோட மத்தியில் போய் வாழறான்னு சொன்னானே பகவான். அதுக்கு சொல்லறா, மூணே அடியால் உலகத்தையே அளந்தவர் அல்லவோ, உங்களை கண்டுதானே எல்லாருமே பயந்துக்கிறா, உங்களை பயந்துண்டல்லவோ சூரியன் தப்பிக்கிறார், உங்களை பயந்துண்டல்லவோ வாயு வீசுறது, அப்பேற்பட்ட நீங்கள் யாரையோ பயந்துட்டு போனேன்னா நான் அதை நம்ப மாட்டேன். வாஸ்தவம் அந்த ராஜாக்கன்மாருக்கு உங்களை காண முடியறதில்லை. காரணம் என்னன்னா, அவளுக்கு ரஜோகுண பிரதானிகளாக்கும் அவா, அதனால அவளுக்கு வாஸ்தவம் தெரிஞ்சுக்க முடியாது. பிரஜான கனஸ்வரூபனா இருக்கிற சர்வாந்தரியாமி அல்லவா, எல்லாரும் ஹிருதய குகையில வசிக்க கூடினவர் அல்லவா. நீங்கள் இன்ன இடத்துல இருக்கீள், இன்ன இடத்துல இல்லை சொல்றது யாருக்கு தான் கண்டுபிடிக்க முடியும் சொல்லி ருக்மிணி தேவி சொல்லறா. பலவான்மாரு கூட நான் துவேஷம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பகவான் சொன்னான். அதுக்கு ருக்மிணி தேவி சொல்லறா, குச்சிதமான அவளோட புத்தி இந்திரியங்களுக்கு அதீனன்மாரா அவா இருந்துட்டு இருக்கா, அதனால அவளுக்கு ஆசுரி யோனியை வழங்கினதும் நீங்கள் தான். அவளை அதுலேருந்து மோச்சிப்பிக்கணும் சொல்லித்தான் நீங்கள் அவாகிட்ட விரோதம் பண்ணுறள். அது நித்தியமான வைரம் ஒன்றும் அல்ல, பகவான் அதை வைரம் நடிக்கிறதாக்கும். வாஸ்தவத்தில் உங்களுக்கு சத்ரு பந்து சொல்லி யாருமே இல்லை. தியக்தன் நிருபாசனான்னு சொல்லி சொன்னானே பகவான், எங்களுக்கு ஒரு ஆசனம் போலும் இல்லை, ராஜ்ய போகமே இல்லை, எதுக்களாக்கும் நாங்கள், கிரீடம் தலையில் வச்சுக்க முடியாது, அதெல்லாம் சொன்னானே பகவான். அதுக்காக சொல்லறா, அந்த ராஜபோகத்தை ஆறு இப்போ விலை வச்சா, உங்களோட பக்தன்மாரான பிரஹ்லாதன், துருவன் முதலானவா கூடி அதை பரித்தேஜிச்சுட்டு காட்டுக்கு போய் உங்களை உபாசிக்கிறாளே, உங்களோட பக்தன்மாருக்கே அதை உபேட்சை பண்ண முடியும்னா அதை நீங்கள் உபேட்சிச்சால் சொல்றதுல ஆச்சரியம் உண்டோ சொல்லி ருக்மிணி தேவி சொல்லறா. அதுக்கப்புறம் ஆராலையும் கண்டுபிடிக்க முடியாததான ஒரு விதத்தில் இருக்கிற வழியில நான் சஞ்சரிக்க கூடினவனாக்கும், அலோகமான வழியில சஞ்சரிக்க கூடினவனாக்கும், அஸ்பஷ்ட வர்த்மனாம் பும்சாம் அலோகபதமீயுஷாம் சொல்லி பகவான் சொன்னானே. அப்போ அது சொல்றா ருக்மிணி தேவி, நீங்கள் லௌகிகமான நடவடிக்கைகள் கூடினவன் ஒன்றும் அல்லவே. நீங்கள் உங்களோட பாத பத்மத்தை தியானிக்க கூடின முனிமாளோட கதியே மனுஷாளுக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்னு உள்ள சமயத்தில் அந்த முனிகளுக்கு ஆராத்தியனான உங்களோட கதியை யாருக்கு தான் கண்டுபிடிக்க முடியும் சொல்லி எல்லாம் ருக்மிணி தேவி சொல்லி முடிச்சா. அதுக்கப்புறம் நேற்றுக்கு இங்கே நிறுத்தினோம். அதுக்கப்புறம் உள்ள ஸ்லோகங்களில் பகவான் தன்மேல ஆரோபிச்சதான அந்த குற்றங்களுக்கு சரியான பதில ருக்மிணி தேவி கொடுக்கிறா. 36வது ஸ்லோகத்திலேருந்து இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம். நிஷ்கிஞ்சனோ நனு பவான் நயதோஸ்தி கிஞ்சித் யஸ்மை பலிம் பலிபுஜோ விஹரந்த்யஜாத்யாஹ நத்வா விதந்த்ய சுத்ருபோண்டகமாட்யதாந்தாஹ प्रेष्ठो भवान् बलिभुजामपि तेऽपि तुभ्यं निष्किञ्चनो ननु भवान् नयतोऽस्ति किञ्चित् निष्किञ्चना वयं शश्वन् निष्किञ्चन जनप्रियाः तस्मात् प्रायेण न ह्याठ्या मां भजन्ति सुमध्यमे சொல்லி பகவான் சொன்னான் இல்லையா.
என்னை பிடிக்கிறவாளும் எல்லாருமே என்ன யாருக்கோது பிடிக்கணும்னா அவ கையில் ஒரு பைசா பணம் இருக்காது, நிஷ்கிஞ்சனன்மாராக்கும். நாங்களும் அந்த கேட்டகரியில் உள்ளவா தான், தரித்திரன்மாராக்கும். எங்கள் கையில் சம்பாத்தியம் ஒன்றுமே இல்லை, என்ன நாடுறவாளும் சம்பாத்தியம் இல்லாதவாளாக்கும் சொல்லி பகவான் சொன்னான் இல்லையா. அது சத்தியம் தானே சொல்லி ருக்மிணி தேவி சொல்றா. காரணம் என்னன்னா, அனந்த கோடி பிரம்மாண்டங்களுக்குள்ளேயும் அடங்கி இருக்கக்கூடிய சகலமான வஸ்துக்களும் பகவானோட அம்சபூதங்கள் அல்லவோ, எல்லாமே பகவான்லேருந்து வந்ததாக்கும், பகவானோட அம்சங்களாக்கும் உலகத்துல காணுற எல்லாமே. அப்ப பகவானை கூடாக்கி அந்நியமான ஒரு வஸ்துவே இல்லை சொல்லி ருக்மிணி தேவி சொல்றா. அப்ப பகவானுக்கு ஒன்றும் இல்லை சொல்லி சொன்னான் இல்லையா, பகவான் தன்னை தானே சொல்லிண்டானே. பகவானை கூடாக்கி வேறதான் அந்நியதான ஒரு வஸ்து இல்லையே சொல்றத, பகவானை சேர்ந்ததே சொல்ற ஒரு வஸ்து இல்லையே சொல்லி ருக்மிணி தேவி சொல்றா. அப்போ அதனால பகவான் கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் இல்லாமவே பகவான் இருக்கார். அதனால பகவான் நிஷ்கிஞ்சனன் தான் சொல்லி ருக்மிணி தேவி சொல்ற. பகவானோட பரத்துவத்தை ஒரு உதாரணமா எடுத்துன்னு சொல்ற. ஆனா அது தாரித்திரம் அல்ல. நீங்கள் ஈடு இணையற்றவனா எல்லாம் இல்லாமா இருக்கிறனால தான் நீங்கள் நிஷ்கிஞ்சனா இருக்கேன், ஒன்றும் இல்லாதனால அப்படி இருக்கிறதல்ல சொல்லி ருக்மிணி தேவி சொல்றா. காரணம் என்னன்னா, பிரம்மாதி தேவாள் கூடி உங்களை பூஜிக்கிறாளே. பிரம்மாதி தேவாளுக்கு நிறைய பக்தன்மாரெலாம் இருப்பா. பிரம்ம பக்தனா இருப்பார் செலவா, சிவபக்தனா செலவா இருப்பா. அப்போ அவளுக்கெல்லாம் அந்தந்த தேவதைகள் அந்தந்த பக்தாளுக்கு அவ காட்சிக்க கூடினதான வரத்தை கொடுக்குறா. அந்த வரத்தை கொடுக்கறதுக்கு இந்த தேவதைகளுக்கு எங்கேருந்து சக்தி வருது சொல்லி நினைச்சுட்டு இருக்கேள். இவாளெல்லாம் பகவானை பஜிக்கிறா, இவாளுக்கும் ஆராத்தியனா பகவான் இருக்கான். அப்போ அவளுக்கு அந்த வரம் கொடுக்கக்கூடியதான சக்தியை வழங்கக்கூடியவனாக்கும் நம்ம வரதராஜன். அப்பேற்பட்ட மகாபிரபு அல்லவா நீங்கள். உங்களை போய் தரித்திரன்னு எந்த புத்திஹீனன் தான் சொல்லுவான்னு சொல்லி ருக்மிணி தேவி சொல்றா. தாரித்திரத்தால உங்களுக்கு நிஷ்கிஞ்சனத்துவம் வரலை, அது உங்களுக்கு யோஜ்யமாகாது. உங்கள்லேருந்து அந்நியமான ஏதொன்றுமே இல்லையே, அதனால தானே நீங்கள் நிஷ்கிஞ்சனா இருக்கீர்கள். நாஸ்தி கிஞ்சனா அபி யதஹா சஹா நிஷ்கிஞ்சனஹா சொல்ற அர்த்தம் இதுல சூச்சிப்பிக்கிறார் ருக்மிணி தேவி. ஆட்டியன்மாருக்கு உங்களை தெரிஞ்சுக்கவே முடியாது சொல்லுங்க சொல்ற. தன தானியாதி சமிருத்திகள் அது எனக்கு நிறைய இருக்கு சொல்ற அந்த ஒரு அகம்பாவத்தோட ஆறாறு வசிச்சுட்டு இருக்காளோ, ஜீவிச்சுட்டு இருக்காளோ. அப்படி இருக்கிற விசார சூன்யன்மாரான இந்திரியங்களை சம்திருப்தி வருத்தனம் சொல்லி பரிசிரமிச்சுட்டு இருக்கிற உதரம்பரிகளான சில ஆட்டியன்மார் இருப்பாளே, அவளுக்கு உங்களோட வாஸ்தவம் என்னதுன்னு சொல்லி தெரியாது. நீங்கள் யாரு, உங்களோட ஸ்வரூபம் என்னதுன்றது அவள் எவ்வளோதான் சிரமிச்சாலும் அவளுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் நிஷ்கிஞ்சனாள் உங்களை சேவிக்கிறாள். எல்லாத்தையும் துறந்து ராகாதி தோஷ மாலின்யங்கள் ஒன்றும் இல்லாக்கி சுத்தமான அந்த கரணத்தோடு இருக்கக்கூடிய முனிமாரும் யோகிகளும் ரிஷிகளும் பக்தாளும் உங்களை தெரிஞ்சுக்கிறாள். அவள் உங்களைத்தான் இம்பார்ட்டண்ட்டாக காணறா. இந்த தனம் தானியம் சமிருத்தி முதலானவை எல்லாம் அதுக்கு பின்னாடி போச்சுன்னா பகவானை கவனிக்க முடியாது சொல்லி தெரிஞ்சுட்டனால, அந்த வாஸ்தவத்தை தெரிஞ்சுட்டனால அவள் பகவானுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறா. அதனால அவள் நிஷ்கிஞ்சனன்மாரா இருக்கா. அவளுக்கு இதொன்னும் சம்பாதிக்க தெரியாக்கல்ல, ஆனால் அவள் அதோடைய எல்லாம் முக்கியம் பகவானாக்கும் சொல்லி வரக்கூடியவாள் அல்லவோ அந்த சாதுக்கள். அவளை எப்படி நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லலாம் சொல்லி ருக்மிணி தேவி சொல்லறா. உங்களால் தரப்படக்கூடியதான ஐஸ்வர்யம் மாத்திரமல்லாக்கி வேறொன்றும் அவ காட்சிக்கிறதில்லை. தனம் தானியம் சமிருத்தி முதலானவையெல்லாம் தன்னோட பிராரப்தத்தால் தனக்கு சேர்றது சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா. நம்ம நிறைய புண்ணியம் பண்ணினா அதெல்லாம் நமக்கு சேர்றது. அப்படி வரக்கூடியதானது கூடி அவளுக்கு ஸ்வீகரிச்சுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. அது ஒரு கால் பகவான் தந்தா அதை ஸ்வீகரிச்சுட்டு இருப்பாள். துருவனோட கதை மாதிரி. துருவனுக்கு பகவானை பார்த்ததுமே ஐயோ போய் அந்த பதவியை கேட்டுவிட்டோமே சொல்லி அப்படியே கான்சென்ஸ் குத்துறது இல்லையா. துருவனுக்கு பகவானோட பரம பதவியை கேட்டிருக்கணுமே சொல்லி நினச்சிக்கிறார் இல்லையா. ஆனால் பகவான் அதை வழங்குறான். துருவனுக்கு வழங்குற சமயத்தில் அதை வேண்டா சொல்ல முடியாது. பகவான் தரத்தை பகவானோட ஆத்மிக்கு அனுசரிச்சுன்னு தான் பக்தன் இருக்கணும். அதனால அதை ஸ்வீகரிச்சுக்கிறான் மனசார. அப்போ அது மாதிரியாக்கும் அந்த நிஷ்கிஞ்சனாள் சொன்னாலே, நீங்கள் தரித்ராள் சொன்னாலே அந்த பக்தாள் அப்பேற்பட்ட பக்குவதை உடையவாளாக்கும். அவளை நீங்கள் அப்படி அதிக்ஷேபிச்சு சொல்லக்கூடாது சொல்லி ருக்மிணி தேவி பக்தாளுக்கு சப்போர்ட் பண்ணுறா இந்த இடத்துல. त्वं वै समस्तपुरुषार्थमयफलात्मा यद्वाञ्छया सुमतयो विसृजन्ति कृत्स्नं तेषां विभो समुचितो भवतः समाजः पुंसस्त्रियाश्च रतयो सुखदुःखिनोर्न
त्वं वै समस्तपुरुषार्थमय फलात्मा त्वं वै समस्तपुरुषार्थमयः फलात्मा. பிரம்மாதி தேவாளுக்கும் கூடி பிரேஷ்டனா இருக்கிறதுக்குள்ள காரியம் சொல்றா ருக்மிணி தேவி. யயோரேவ சமம் வித்தம் சொல்லி பகவான் முன்னாடி சொன்னானே, சமமான அந்தஸ்துடையவா தான் கல்யாணம் பண்ணிக்கணும், சுகிருத்துக்களா இருக்கணும் சொல்லி பகவான் சொன்னானே. அதுக்கு சொல்றா ருக்மிணி தேவி, சதுர்விதமான புருஷார்த்தத்தோடும் பரம பிரயோஜனமா இருக்கக்கூடிய அந்த பகவான் நீங்கள் அல்லவா. இதோடெல்லாம் பரம பிரயோஜனம் என்னது? ஆனந்த பிராப்தி. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? ஆனந்தமா இருக்கிறதுக்கு வேண்டி. அந்த ஆனந்தம் ஆறு? ஆனந்த கனஸ்வரூபனா பகவான் தானே இருந்துட்டு இருக்கான். பரமானந்தத்தோடு சமஷ்டி ரூபம் அல்லவா நீங்கள். ஆனந்த கனமா இருக்கிற இந்த பரமார்த்த வஸ்துவோட ஆனந்த லெவத்தை அந்நிய பூதங்கள் ஆசிரியிச்சுட்டு இருக்கு சொல்லி ஸ்ருதி சொல்றது, வேதம் சொல்றது. இந்த பகவானோட ஆனந்தமய ஸ்வரூபத்திலேருந்து ஒரு அம்சத்தை ஸ்வீகரிச்சுட்டு தான் எல்லா ஜீவிகளுமே ஆனந்தம் என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறது. நான் ஆனந்தமா இருக்கேன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு சங்கீதம் கேட்கறத மனசு அப்படியே குளிர்ந்து போயிடுறது. பகவன் நாம சங்கீர்த்தனம் கேட்கறது, அந்த ஆனந்தம் ஏன் வருது? அந்த பகவன் நாமத்திலேருந்து வருது. நாமம் என்னது? பகவான் அல்லவா. அப்போ பகவானோட சம்சர்க்கம் இருக்கிறனால தான் ஆனந்தம் இன்னது சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது. அந்த பரமார்த்த தத்துவத்தை தெரிஞ்சுட்டு இருக்கிற நிர்மலாந்த கரணம் உடைய சாது ஜனங்கள் பரமானந்த ஸ்வரூபனான உங்களை சேவிக்கிறதுக்கு தான் ஆக்ரஹிக்கிறான். அவ தனதானிய புத்திர மித்திர களத்திராதி சர்வ சிந்தைகளையும் உபேட்சிச்சு நீங்களே சரணம் சொல்லி உங்களோட அந்த ரூபத்தையே ஹிருதயத்துல அப்படியே தாரணை பண்ணி தியானம் பண்ணி உங்களையே லயிச்சுட்டு இருக்கா அந்த சாதுக்கள். அப்படி இருக்கிற மகாபக்தன்மார் தான் சரியான விவேகிகள் சொல்லி ருக்மிணி தேவி இங்க சொல்றா. சுமதிஹி சொல்ற பதம் போடுறா பார்த்தாளா, நல்ல புத்தியுடையவா அப்பேற்பட்டவா அந்த பக்தாள் தான் நல்ல புத்தியுடையவா சொல்லி ருக்மிணி தேவி சொல்றா. அல்லாஹ் இருக்கிறவாள்லாம் குமதிகளாக்கும். பகவானை தெரிஞ்சுக்காத்தவா, பகவான் தான் பரம பிரயோஜனம், ஆனந்த ஸ்வரூபன், ஆனந்தத்துக்கெல்லாம் ஒரு விடம் சொல்லி தெரிஞ்சுக்காத்தவா, பகவானை பூஜிக்கணும் சேவிக்கணும் சொல்லி தெரிஞ்சுக்காத்தவா, அந்த ஒரு காங்ஷை இல்லாதவா இல்லையா, அவள் தான் குமதிகள். அவள் எப்படி இருப்பா அதையும் சொல்லறா. ரத்தியாச நிமித்தம் அந்யோன்யம் ஆசக்தியோடு இருக்கிற ஸ்திரீ புருஷாளுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கவே முடியாது, உங்கள் பக்தாளையும் புரிஞ்சுக்க முடியாது, அவா சஞ்சரிக்க கூடினதான இந்த பக்தி மார்க்கத்தையும் ஒரு காலம் புரிஞ்சுக்க முடியாது சொல்லி ருக்மிணி தேவி சொல்கிறேன். அவளுக்கு பக்தன்மார் கூட சம்சர்க்கம் சித்திக்காது சொல்லி இங்கே சொல்கிறா. அதனால பிராகிருத ஸ்திரீ புருஷன்மாருக்கு பரமானந்த ஸ்வரூபனான உங்களை தெரிஞ்சுக்கவே முடியாது. உங்களை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? பக்தாள் கூட சம்சர்க்கம் பண்ணணும், பக்தாள் சொல்றதான விஷயங்களை கிரகிச்சுக்கணும், அதுபடி ஜீவிக்கணும். அது ஒன்றும் அவளுக்கு முடியாது. ஏன்னா அவள் வேற சுகங்களை தெரிஞ்சுட்டு போகக்கூடிய வாழ்வோ. அப்போ பக்தாள் அவள் விலை வைக்கலைன்னா உங்களை எப்படி அவள் பிராபிப்பா சொல்லி ருக்மிணி தேவி இந்த இடத்துல சொல்கிறான். त्वं न्यस्तदण्डमुनिभिर्गतितानुभाव आत्मात्मदश्च जगतामिति मे वृतोऽसि हित्वा भवद्भ्रुव उदीरितकालवेगध्वस्ताशिशाब्जभवनागपदीन् कुतोऽन्ये त्वं न्यस्तदण्डमुनिभिर्गतितानुभाव न्यस्तदण्डमुनिभिः ഭിക്ഷുഭിശ്ലാഘിതാമുഥാ. ഭഗവാൻ சொன்னானே, என்ன ஸ்லாகிக்க கூடினவா ஒன்றும் இல்லாதவாளுக்கும் பிக்ஷாடனம் பண்ணி பிச்சை எடுத்துட்டு இருக்கிறவா தான் என்ன ஸ்லாகிச்சு சொல்லுவா சொல்லி பகவான் சொன்னானே. ரொம்ப நெகட்டிவாக பார்த்துட்டு கழிக்கு தான் பகவான் சொல்கிறேன், அதை மீன் பண்ணுறது இல்லை. ஆனால் அது ருக்மிணி தேவிக்கு பிடிக்கவே இல்லை. அதனால சொல்கிறா, ஆத்மஸ்நேகம் நிமித்தம் புத்திராதிகள் பிரியன்மாராக்கும்னு சொல்லி பவிக்கிறது. அது ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கேன். ஒருத்தருக்கு தன்னோட குழந்தை மேலே ஏன் பிரேமம் இருக்குது? அது தன்னோட குழந்தை, என்னோட குழந்தை சொல்கிற காரணம் தான், அந்த மமத்தை இருக்கிறனால தான். வேற ஏதோ ஒரு குழந்தை கிட்டக்கு அதே ஸ்நேகம் உண்டாகிறது இல்லை. அதே மாதிரி பத்னின்னா என்னோட பத்னி, அம்மானா என்னோட அம்மா. அப்போ என்னோட அந்த ஆத்ம சம்பந்தம் உள்ளனால தான் பாக்கியுள்ள வஸ்துக்கள் கிட்டக்கையும் தன்னை சேர்ந்ததான வஸ்துக்கள் கிட்டக்கையும் நமக்கு ஸ்நேகம் உண்டாகிறது. அந்த ஆத்மான்றது ஆறு? பகவானோட அம்சம் அல்லவோ சொல்லி ருக்மிணி தேவி இங்கே சொல்லறா. அந்த பிரிய ரூபத்தை சாட்சாத்தா காட்டி கொடுக்க கூடினதான பரமகுருவும் நீங்கள் தான். பரமபிரியனா இருக்கிற ஆத்மாவும்
அதை காட்டி கொடுக்கக்கூடிய பரம குருவும் நீங்கள் தான், ரெண்டும் நீங்கள் தான் சொல்லி ருக்மிணி தேவி சொல்றா. அதை விவேகிகளான முனிகள் நன்னா தெரிஞ்சுக்கிறா. சகலத்திலையும் சமபுத்தி உள்ளவாளா இருந்துண்டு பரபீடாதி க்ஷுத்ர கர்மங்கள் நிசேஷம் பரித்தியஜிச்சு சர்வாந்தரியாமியான உங்களோட மகாத்மியத்தை கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கா. அவ வியர்த்தமா சமயத்தை களையவே மாட்டா. இதை தெரிஞ்சுட்டு இருக்கா. அவ இந்த அகந்தை மமதை உள்ளனால தான் பகவான் கிட்டக்க போக முடியறது இல்லையே சொல்லி தெரிஞ்சுக்கிறா. தான் ஆருட்டையாவது பிரேம வைக்கிறோம்னா அது அந்த பர்சன் அந்த சரீரத்துக்கு மேலே வைக்கிறதல்ல, அவளோட ஆத்மஸ்வரூபத்துக்கு மேலே வைக்கிறதாக்கும் அந்த பிரியம். ஆத்மஸ்வரூபம்ன்றது என்னது? பகவத் அம்சம். அப்போ இன்டைரக்டாக நம்ம பகவானை தான் பிரேமிக்கிறோம். அதை புரிஞ்சுட்டு அந்த சாதுக்கள் சமயத்தை வியர்த்தமாக களையவே மாட்டா. யாரையுமே உபதிரவிக்க போக மாட்டா, ஆறு கூடியும் பேசவும் போக மாட்டா, சம்சாரத்தில் ஈடுபடவே மாட்டாவா. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவா? நாம சங்கீர்த்தனம் பண்ணுவா, பாகவத பாராயணம் பண்ணுவா, சத் சங்கத்துக்கு ஓடி ஓடி போவா. அதுதான் சொல்றா ருக்மிணி தேவி. தான் இந்த ஒரு பரமானந்தத்தை அனுபவிக்கிறோமே சத் சங்கத்திலையும் பாகவத பாராயணத்தாலையும் பாகவத சிரவணத்தாலையும் நாம சங்கீர்த்தனத்தாலையும், இது உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷாளுக்கும் அது கிடைக்கணும்னு சொல்ற கருணையும் அவளோட ஹிருதயத்துல ஜனிக்கிறது, அந்த பக்தாளோட ஹிருதயத்துல. அதனால அவ என்ன பண்ணுறா? உச்சத்துல பகவானை பற்றி கீர்த்தனம் சொல்றா. அவளும் பகவான், சாதாரண மனுஷியாலும் பகவானை போய் அடையணும்னு சொல்ற கருணையால தான் அவ கீர்த்தனம் பண்ணறா. அந்த கீர்த்தனம் ஆரோடோது காதுல விழுந்து அவளோட ஹிருதயத்துல அது தட்டித்துனா அவளும் தெரிஞ்சுக்கிறா பகவானை, அவளுக்கும் ஹிருதயத்துல பக்தி ஜனிக்கிறது. அப்போ சாதுக்கள் என்ன பண்றா? சாதாரண ஜனங்களை உத்தாரணம் பண்ணணும்னு சொல்லித்தான் அவ அவங்களோட கீர்த்தனத்தை பாடுறா. அல்லாக்கி சும்மா அவங்கள ஸ்லாகிக்கிறது ஒன்றும் அல்ல. நீங்க சொல்ற மாதிரி பிக்ஷுக்கள் அவளுக்கு ஏதோ காரியம் சாதிக்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட ஸ்லாகிக்கிற மாதிரி, பைசா பணம் இல்லாதவா பாட்டு பாடி சம்பாதிச்சுப்பா இல்லையா, அது மாதிரியாக்கும் உங்களை பற்றி அவா பாடுறா சொல்லி அந்த ஒரு தோஷத்தை நீங்கள் ஆரோபிச்சாலே அது சர்வதா தப்பாக்கும். எல்லாரையும் கரையேற்றுறதுக்குன்னு அவா பாடுறா சொல்லி இங்கே சொல்கிறேன். இனி பகவான் 2 தோஷங்கள் ருக்மிணி தேவி மேலே ஆரோபிச்சாந்தியா, அதையும் இங்கே நிவர்த்தி பண்ணிக்கிறா. ஹே பகவானே, உன்னோட புருகங்களோட சலனம் சின்னதாக அந்த புருகத்தை அப்படி உயர்த்தினா காலம் அப்படியே எல்லாத்தையும் விழுங்கி விடுறது. அந்த ப்ரூ சலனத்திலே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கு என்டையர் யூனிவர்ஸ், என்டையர் சிருஷ்டி. அது காலஸ்வரூபமாகிறது. பிரம்மா மகேந்திரன் முதலானவா கூடி இந்த கால வேகத்தில் உள்பட்டவாளாக்கும். அந்த ப்ரூ சலனத்தாலே எல்லாமே நசிக்கிறது. ப்ரூ சலனம் அது தாழ வர சமயத்தில் எல்லாம் நசிச்சு விடுறது, மேலே பொங்குற சமயத்தில் எல்லாம் சிருஷ்டி ஆகிடுறது. அதில் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கு எல்லாமே. அப்போது பிரம்மாதி தேவாள் கூடி அதுக்கு உள்பட்டவாளாக்கும்னு சொல்லி நான் சொல்கிறத சிசுபாலன், தந்தவக்திரன், அதே மாதிரி ஜராசந்தன் முதலான வாழ்வுலாம் கதையை சொல்லணுமா? அவள்லாம் எம்மாத்திரம் பிரம்மாதி தேவாலே உங்கள் சிரசுக்கு மேலே கையை கூபிச்சுண்டு உங்கள் முன்னாடி நமோ நமக சொல்கிறா. அப்போ சிசுபாலன் தந்தவக்திரன்லாம் எங்கே கிடக்கிறான்னு சொல்லி ருக்மிணி தேவி சொல்கிறா. அது எனக்கு நன்னா தெரியும். அதனால தான் அவளையெல்லாம் உபேட்சிச்சுட்டு உங்களை சரணம் பிராபிச்சிருக்கேன். அப்போ எனக்கு விசார சக்தி இல்லைன்னு நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க சொல்லி ருக்மிணி தேவி சொல்கிறா. அதனால அறிவில்லாய்மையும் தீர்க்காலோசனையும் இல்லாதவளாக்கும் சொல்லி நீங்கள் என்ன ஆரோபிச்ச இல்லையா, அந்த குற்றங்களை அது சர்வதா தப்பாக்கும். எல்லாம் நன்னா அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களை சரணாகதி பண்ணியிருக்கேன்னு சொல்லி ருக்மிணி தேவி சொல்கிறா. உங்களை யார் ஆசிரியிக்கிறாளோ அவளுக்கு காலபீதி இல்லாக்கி ஆயிடும். மிருத்யு அவளை கிரசிக்காது. அவளுக்கு பாவியில் துக்கமே உண்டாகாது, சௌக்கியம்தான் உண்டாகும். இதெல்லாம் நன்னா தெரிஞ்சுன்னு தான் பகவானே உன்னை சரணம் பிராபிச்சிருக்கேன், உன்னோட மகத்துவம் தெரிஞ்சுன்னு தான் உன்னை சரணம் பிராபிச்சிருக்கேன்னு சொல்லி ருக்மிணி தேவி சொல்கிறா. அதனோட அர்த்தம் நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா.